ஹாய் சில்ட்ரன், ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேராக கதைக்குள்ளே போயிடலாமா? ஓகே. ஒரு ஜூலின்னு ஒரு குட்டி பாப்பா இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த ஜூலி அந்த பாப்பா தான் ஒரே ஒரு குழந்த. அவங்க அந்த ஜூலி பாப்பா பயங்கர ரொம்ப செல்லம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க. ஜூலி பாப்பா கேட்குறதெல்லாம் கிடச்சிரும். இந்த மாதிரி ஜூலி பாப்பா இருக்கும்போது ஒரு தடவை அவங்க அம்மாவோட ஒரு பேர்ல் கடைக்கு போயிருக்காங்க. முத்து எல்லாம் முத்து உள்ள கடைக்கு போகும்போது அங்கே ஒரு முத்து மாலையை பார்த்துட்டு, அந்த வாலில் இருக்குது பார்த்திங்களா, ஒரு முத்து மாலையை பார்த்துட்டு அந்த ஜூலி பாப்பா அவங்க அம்மாட்ட எனக்கு கண்டிப்பாக இது வேணும், இது எனக்கு வாங்கியே தரணும்னு சொல்லி, அவங்க இல்லை இது வேண்டாம், இது அவ்வளோ நல்லா இல்லை, வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. ரொம்ப அடமன் பண்ணி அவங்க இல்லை கண்டிப்பாக எனக்கு இப்போயே வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே சுற்றி கடையில் மற்றவங்களாம் இருக்குது, என்னது இந்த பாப்பா இப்படி ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி எல்லோரும் இப்படி சத்தம் போட்டுட்ருக்காளேவ, என்னடா பண்ணுறதுன்னு அவங்க அம்மா வேறு வழி இல்லாமல் அந்த முத்து மாலையை எடுத்து வாங்கி அவள் கழுத்தில் மாட்டிட்டு தான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் சரின்னு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் போய் வீட்டுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போயிட்டு காமிக்கிறாங்க, பாரு முத்து மாலை பார்த்தியா எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு. அவள் அந்த கழுத்தில் விட்டு கழட்டவே இல்லை. அவள் அப்படியே கழுத்திலே போட்டிருக்கவும் அந்த முத்து மாலை என்ன ஆச்சு, இருக்க அவள் கழுத்தில் ஒரு மாதிரி இச்சிங் வர ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு புண்ணு மாதிரி கழுத்தை சுற்றி வர ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் அவள் முத்து மாலையை கழட்டவே இல்லை. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை இது உனக்கு அலர்ஜி மாதிரி இருக்குது, வேணாம் கழட்டிடுன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. அப்புறம் இவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க அப்பாட்ட இந்த மாதிரி புள்ள சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா, அந்த முத்து மாலை கழட்டவே மாட்டேங்கிறா, கழுத்தெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி மாதிரி இதாவது, நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லி கேட்கல அப்படின்னு சொன்னதும் அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, அம்மா நீ இந்த முத்து மாலையை கழட்டினா கழுத்தில் அது ஒரு மாதிரி இச்சிங் ஆகுது, வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் இல்லை டாடி இருக்கட்டும் டாடி அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை. அப்புறம் ரொம்ப திரும்பி அவங்க அப்பா கம்பல் பண்ணுறாரு, இவள் அப்பையும் கழட்டலை. சரி டேடி இவ்வளோ தூரம் சொல்கிறாருன்னு இவள் கண்ணாடி போய் நின்று பார்க்குறா. பார்க்கும்போது ஆமாம் டேடி சொல்கிறபடி கழுத்தில் கொஞ்சம் கலர் செஞ்ச மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்கே, சரி என்ன பண்ணலாம், டேடி சொல்கிறபடி கழட்டிடலாமா அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் டேடி சொல்கிறாரு, என்னம்மா நீ என்ன சொல்கிற, பாரு அதை கழட்டிடலாம், உனக்கு நான் அதை விட வேறு கிஃப்ட் தரணுன்னே இவளுக்கு, அப்படியா வேறு கிஃப்ட் தரீங்களா அப்படின்னு சொல்லி அவள் அந்த முத்து மலையை கழட்டினதும் அவங்க டேடி ஒரு கிஃப்ட்டை கையில் வச்சுருக்காரு, இந்தாம்மான்னு சொல்லி கொடுக்குறாரு. கிஃப்ட்டு கொடுத்ததும் அவள் ஆசையாக வாங்குறா. தேங்க்யூப்பா, எனக்கு என்ன கிஃப்ட் வச்சுருக்கீங்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. உடனே அதை உடனே கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா, நம்ம அதை விட ஒரு நல்ல சூப்பரான முத்து மாலையை அவங்க அப்பா வாங்கி வச்சுருக்காரு. உடனே இதை பார்த்ததும் அந்த ஜூலி பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஐயோ நம்ம முன்னாடியே டேடி மம்மி சொல்கிறத கேட்டிருக்கலாம், நம்ம இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை கழட்டுனா இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை மிஸ் பண்ணியிருப்போமே, நல்ல வேலை நமக்கு இந்த கிஃப்ட்டு கிடச்சிது, டேடி மம்மி சொல்கிறத நம்ம கேட்டு முன்னாடியே நடந்திருந்தால் இந்த கிஃப்ட்டு முன்னாடியே கிடச்சிருக்குன்னு சொல்லி அவள் தன்னை ரியலைஸ் பண்ணுறா. அப்புறம் இது மாதிரி தான் குழந்தைங்களா, இது நம்மளோட வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா நிறையா நம்மளை விட்டு விலகிற நிறையா காரியங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட கோவம், எரிச்சல், விரோதம், பகை, வைராக்கியம், நிறையா நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட இந்த காரியங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இதெல்லாம் விட்டுட்டு வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அப்போ அந்த தாய் தகப்பன் அந்த முத்து மாலை கழட்டிட, அது உனக்கு ஒத்துக்கலை அலர்ஜினாலும் அந்த பாப்பா கேட்காம இருந்துச்சுல, அது மாதிரி நிறையா பிடிவாதமாக நம்ம ஆண்டவர் நிறையா காரியங்கள் வெளிப்படுத்துகிறாரு. நீ என்னோட பிள்ளை, நீ இப்படி இருக்கணும், இந்த சுபாவங்கள்லாம் உனக்கு இருக்கக்கூடாது, இதை விட்டு வெளியில் வரணும்,
உன் கேரக்டர் சேஞ்ச் ஆகணும், இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் சொன்னாலும் நிறைய விஷயங்கள் நம்ம பிடிவாதமாக வச்சிட்ருப்போம். செல்ஃபிஷாக நான் நல்லா இருந்தால் போதும், நம்ம இது நல்லா இருந்தால் போதும், எனக்கு கிடைச்சா போதும், சுயநலமாக அப்படிலாம் நிறைய காரியங்கள் யோசிப்போம். மற்றவர்களுக்கு ஹெல்ப்பிங் பண்ணுற மென்டாலிட்டி இல்லாமல் இருக்கிற சுபாவங்கள் இருக்கலாம். அதெல்லாம் மாற்றணும். ஆண்டவர் போல் நம்ம மாறணும். ஏசப்பா எப்படி அவர் எப்படி வாழ்ந்தார், அப்புறம் அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு, அவர் எப்படி மற்றவங்களுக்கு உதவியாக இருந்தார், அப்போ நம்ம எப்படி இருக்கணும், எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், எவ்வளோ ஹெல்ப்பிங் மென்டாலிட்டியோடு இருக்கணும், அதை பார்த்து நம்ம அந்த மாதிரி சுபாவங்களோட மாறணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நம்மளை அர்ப்பணிக்கும் போது, விட்டு கொடுக்கும்போது, நம்ம ஆண்டவர் ஏசப்பா நமக்குள்ளே இருந்து நம்ம ஏசப்பா வெளிப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். மற்றவங்க பார்க்கும்போது அந்த மகக்கிட்ட ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கே, முன்னாடி எப்படியோ ரொம்ப கோபமாக இருப்பா, ரொம்ப எரிச்சலாக இருப்பா, தனக்குன்னு எடுத்து வச்சுக்குவா, இப்போ அப்படி இல்லாமல் நிறைய ஹெல்ப்பிங் மைண்டோடு இருக்கா, நல்ல அன்பு காமிக்கிறா, நல்லா சிரித்து சந்தோஷமாக பேசுகிறா, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாளே பரவாயில்லே அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஏசப்போட அன்பை அவர்கள் பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். இதுதான் நம்ம பைபிளில் ஒரு வசனத்தை பார்க்குறோம். சங்கீதம் 139 அதிகாரம் 24 வசனத்தில் பார்க்குறோம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒவ்வொரு முறையும் கேட்கணும், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ஏதாவது சுபாவங்கள் காரியங்கள் என்னோடய வாழ்க்கையில் இருக்குமானால் அதெல்லாம் நீங்கள் இருந்து எடுத்து போட்டுருங்கப்பா, நான் முழுவதுமாக அதை விட்டுடுறேன் ஆண்டவரே, உம்மண்டேல் வரேன், என்னை நித்திய வழியிலே நடத்துங்க, என்னை ஜீவ மார்க்கத்துக்குள்ளே நடத்திட்டு போங்க ஆண்டவரே, அப்பா உமக்கு பிரியமான வழியில் என்ன நீங்கள் நடத்தி கொண்டு செல்லுங்கப்பா, நான் என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். என்ன சில்ட்ரன், நீங்கள் அதைப்படி பண்ணுவீங்களா? ஏசப்பா வருக அது சீக்கிரத்தில் இருக்குது. நம்ம ஏசப்பாவை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும். ஏசப்பா வேற எங்கே இல்லை, நமக்குள்ளே தான் இருக்காரு. அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஏசப்பாவோட சுபாவங்கள் நமக்கு வெளியில் வரணும். அவர் சிந்திக்கிற சிந்தனை, நம்மளோட சிந்தை அவரோட சிந்தை ஒன்றாகணும். நம்மளுடைய அன்பு அவரோட அன்பு ஒன்றாகணும். அப்போ அவர் பார்க்குற விதமாக பார்க்கணும், அவர் பேசுகிற விதமாக நம்ம பேசணும். மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியா, மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துகிறபடியா நம்மளுடைய பேச்சு, நம்ம செயல்பாடுகள் அப்படி இருக்கணும். என்ன சில்ட்ரன், நீங்கள் அதுபடி இருப்பீங்களா? ஓகே, இந்த கதை மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். அதுபடி நீங்கள் நடங்க. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன்.